எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதத்துக்கு உண்டான ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். எல்லா மாதத்துக்கும் நாம் ராசி பலன் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட இந்த மார்கழி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா முக்கியமான கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் இந்த மார்கழியில் வரக்கூடிய பயிற்சி நமக்கு எப்படி இருக்க போகுது, இந்த மார்கழி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஆவலாக இருப்பாங்க. அதன்படி பார்த்தோம்னா கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் குருவோட வீடான தனுசு ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி அவர் மாறி மகர ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் விருச்சிக ராசியில் தன்னோட சொந்த வீட்டிலே இருக்கார். 11ஆம் தேதி அன்னைக்கு அவர் குரு பகவானோட வீடான தனுசுக்கு போகிறாரு. புதன் விருச்சிகத்திலேருந்து 23ஆம் தேதி தனுசுக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று துலா ராசியில் உட்காந்துருக்காரு. 9ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு போகிறாரு. முக்கியமான பயிற்சி அப்படின்னு பார்த்தோன்னா 2 இருக்குது இந்த மாதத்தில். அதாவது மேசராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ இவ்வளோ நாளாக பலம் இல்லாமல் வக்கரம் அடைஞ்சு கடந்த குருவுக்கு இப்போ பலம் கிடைச்சிருக்கு. அப்போ அவரோட பார்வையோட வீரியம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்க போகுது. அப்படிங்கிறதால இந்த குருவோட வக்கர நிவர்த்தி அவசியமாக பார்க்கப்படணும். அதோட சனி பகவான் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. 2.5 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய சனி பயிற்சி இந்த மார்கழி மாதம் 4ஆம் தேதி நடக்குது. மகர ராசியில் இருக்கிற சனி பகவான் கும்பராசிக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. விஷப்பாம்பு ராகு மீன ராசிலையும் விஷமற்ற பாம்பு கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகளை பொறுத்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மார்கழி மாதம் தொடங்கின உடனே 4ஆம் தேதியே உங்களோட வாழ்க்கையை புரட்டி போட போகிற 2 மாற்றம் வரப்போகுது. அதாவது ஒரு மனுஷனுக்கு கெடுதல் வந்தால் எவ்வளவு எல்லாம் சேர்ந்து கூடு கட்டி வரும் அப்படிங்கிறத தனுசு ராசிக்காரர்கள் ஒரு 7.5 வருஷமாக பார்த்துருப்பீங்க. எந்த தெய்வமும் துணை நிற்கலை, நான் போகாத கோவில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஆனாலும் எதுவுமே எனக்கு பலன் கொடுக்கல அப்படிங்கிற நிலைமையில தான் ஒரு 7-8 வருஷமாக போயிருக்கோம். வாழ்க்கையில் என்னமோ பெரும்பகுதியை வீணாக்கிட்ட மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறதே ஓடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே நாம் எங்கடா போக போகிறோம், என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற நிலைமையில் ஓடினப்போ தான் இந்த மார்கழி மாதம் வந்திருக்கு. இந்த மார்கழி மாதம் 4ஆம் தேதி நடக்க போகிற 2 மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் உங்களோட வாழ்க்கையை புரட்டி போட போகுது. எந்திரிக்கவே மாட்டோம் அப்படின்னு நம்மளை எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தப்போ ஒரு விஸ்வரூபம் எடுத்து எந்திரிச்சு நின்னா எப்படி இருக்கும், அப்படி ஒரு மாற்றம் தான் அந்த 2 மாற்றமும். என்ன காரணம் அப்படின்னா, மார்கழி மாதம் 4ஆம் தேதி சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. சனி பகவான் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு வாக்கிய கணித ரீதியாக பெயர்ச்சி அடைகிறாரு. 7.5 சனி அப்படிங்கிறது முற்று முதலுமாக உங்களை விட்டு விலகி போகுது. 7.5 வருஷம் உங்களை இப்படி தான் அடிக்கணும் அப்படின்னு ஒரு வகை தொகை இல்லாமல் அடித்து போட்டிருப்பார் சனி பகவான். அதோட ராசி அதிபதி குரு பகவான் இப்போ வக்கரகதியில் மாட்டிக்கிட்டாரு. ராசிக்கு அதிபதியே வக்கரத்தில் மாட்டிக்கிட்டாரு, பலம் இழந்து போயிட்டாரு. ஏற்கனவே சனி ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ராசி அதிபதி பலமாக இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் அடித்தே வாங்கிக்கலாம். இவருக்கும் பலம் போயிடுச்சுன்னா தாங்க முடியாத வேதனை அப்படிங்கிறத அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ ராசி அதிபதி குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி பலமடைகிறாரு. எந்த இடத்துல பலமடைகிறாருன்னா, கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அவரோட பார்வை உங்களோட ராசியில் பதியுது. ராசிக்கு 11ஆவது வீட்டில் பதியுது, ராசிக்கு 9ஆவது வீட்டில் பதியுது. இப்படி ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் இருந்தாலும் கூட பலம் இழந்து போயிட்டார். ஒரு பலமாகவே இருக்கிற காலகட்டத்தில் சனிக்கு எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ 2மே சேர்ந்து உங்களை ஆட்டி படைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் நடந்ததெல்லாம் அப்படியே சொன்னோம்னா தனுசு ராசிக்காரர்கள் கண்ணீர் விட்டு எழுதுருவாங்க. வாழ்க்கையில் பார்க்காத கஷ்டங்கள் அப்படிங்கிறதே இல்லை, உசுறு மட்டும்தான் மிச்சம் இருக்குங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தது. கவலைப்படாதீங்க, நடந்தது எல்லாமே அப்படியே முடிஞ்சு போச்சு. அப்படியே சூரியனை கண்ட பனி மாதிரி உங்களோட கஷ்டம் எல்லாம் இப்போ தெரிச்சு ஓட போகுது. கவலையே பட வேண்டியதில்லை. முதல்ல குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். ராசிக்கும் அதிபதி, 4ஆவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு உங்களோட ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு வர வேண்டிய எல்லா யோகமும் வந்துடும். வேலையே கிடைக்கல, ஊரில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுறேன்னு கேட்டு கொள்கிறான், வீட்லேயும் தெண்டை சோறுங்கிறாங்க, ஒரு மதிப்பு மரியாதை இல்லை, படித்து முடிச்சுட்டு சும்மா உந்திருக்கேன், என்னை விட கம்மியாக படித்தவங்களாம் வேலைக்கு போய் 10 ரூபா சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான், எனக்கு சரியான வேலை அமைய மாட்டேங்குது, நானாக போக மாட்டேங்கிறேன் அப்படின்னு பொறுமிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் முதல்ல இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்துருவார். அப்போ நமக்கும் ஒரு வேலை இருக்குது, நாம் போய் எங்கேயும் போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை, முதல்ல வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போங்க. எந்த வேலை கிடைச்சாலும் போங்க. பிற்காலத்தில் பெரிய அளவில் வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறதால நான் இந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு கொஞ்சம் முரண்டு கட்டாமல்
கிடைக்கிற வேலைக்கு போயிடுங்க. மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஒரு புது வாழ்க்கை உங்களுக்கு பிறக்க போகுது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். மகர ராசியில் இருக்கிற சனி பகவான் மார்கழி 4ஆம் தேதி கும்பராசிக்கு போகிறாரு. 7.5 சனியிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. இனிமேல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. யாரால் முன்னேற்றம்? சனியாலேயே முன்னேற்றம். தைரிய வீரிய சனி. அதாவது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அளவில் தைரிய இழப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னா அந்த 7.5 சனி காலகட்டத்தில் தான் ஏற்படும். எவ்வளவோ பார்த்துட்டேன், ஆனால் என்னாலேயே இதை தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி. அப்படி உங்களை வாட்டி வதைச்சி அடித்து ஒடுக்கி போட்ட சனி பகவான் இப்போ எந்திரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கை கொடுத்து உங்களை தூக்க போகிறாரு. உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு கூட மறுபடி பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களோட துன்ப காலம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அப்போ டிசம்பர் 20ஆம் தேதி அப்போ மார்கழி 4ஆம் தேதி டிசம்பர் 20ஆம் தேதி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களில் சனி பகவான் தரிசனம் செய்யுங்க. போய் ஒரு எள்ளு விளக்கு ஏற்றிட்டு சனி பகவானை மனமுருக வணங்கிட்டு நல்ல ஒரு வேண்டுதல் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு சனி பகவானை மனசார வணங்கிட்டு வெளியில் வாங்க. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அதன் பிறகு வெற்றி பாதையை நோக்கின அடியாக தான் இருக்கும். உங்களுக்கே ஒரு மாற்றம் அப்படியே கண்கூடாக தெரியும். என்னடா அந்த ஜோசியக்கார் சொன்னப்போ நான் நம்பலை, நம்ம வாழ்க்கையே தெருவில் நிற்கிது, இவர் என்ன ஆகா ஓஹோங்கிறாரு அப்படின்னு தான் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இதை கேட்கும்போது. ஆனால் உங்களுக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தெரியும். அதன் பிறகு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னது நடந்து போச்சு ஜோசியரை அப்படின்னு சந்தோஷமாக உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். அதோட மார்கழி 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வராரு. அதாவது ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு 6க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிரன் வராரு. 6க்கு அதிபதி 12க்கு வராரு. அப்படிங்கும்போது நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். வெளிநாட்டிலேருந்து பெரிய நிறுவனங்கள்லேருந்துலாம் உங்களுக்கு அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கட்டிடம் கட்டி குடியேறலாம். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் பதவி கிடைக்கும். இப்படி ஏகப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அதோட தனுசு ராசியான உங்கள் ராசிக்கே மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி அடைகிறார். ராசிக்கு 5க்கும் 12க்கும் அதிபதியான செவ்வாய் ராசிக்கு வரும்போது பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும். இப்போ பையன் ஒருத்தன் இருக்கான், கல்யாணம் வயசாகிடுச்சு, இன்னும் வேலைக்கு போகாமல் சுற்றிக்கிட்டு இருந்தது அப்படின்னதெல்லாம் வேலைக்கு போயிடும். இப்போ ஒரு வரன் பார்க்கலாம், பரவாயில்ல புள்ள செட்டில் ஆகிட்டான், ஒரு பொண்ணை பார்த்து வேலையை முடிச்சு வைப்போம் அப்படின்னு இறங்குவீங்க. அதுமாதிரி பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகள் இருந்தால் நல்ல வரன் அமையும். சரி நல்ல இடமா வந்திருக்கு, இப்பயே கைப்பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது களை கட்டும். வீட்டில் கல்யாண கலை அப்படிங்கிறது கட்டும். இன்னும் சொல்ல போனால் ரொம்ப நாளைக்கு பிறகு மங்கள ஓசை கேட்க போகுது குடும்பத்தில். இந்த 7.5 சனி காலகட்டத்தில் பல உயிர்கள் போயிருக்கோம். தேவையற்ற அசௌகரிய சத்தங்கள் தான் கேட்டிருக்குமே ஒழிய மங்கள ஓசை கேட்டிருக்காது. இதுக்கு மேலே மங்கள ஓசை அப்படிங்கிறது கேட்கும். மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வராரு. ராசிக்கு 7க்கும் 10க்கும் அதிபதியான புதன் ராசியிலேயே இருக்க போகிறாருங்கிறது யோகம்தான். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்படி வருது பாருங்கள் மாற்றம். ஒரு மனிதனுக்கு வந்ததுன்னா எல்லாமே நல்லபடியாக வருது. அப்படி ஒரு யோகா அமைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 30 வருஷத்துக்கு பிறகு கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்திங்க. வீட்டுக்காரம்மா படிச்சிருக்காங்க, ஒரு வேலைக்கு போகணுன்னு விருப்பப்பட்டாங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யுங்க. ஒரு அதிகாரியை பார்க்குறேன், அரசியல்வாதியை பார்க்குறேன்னு நல்லபடியாக வேலை வாய்ப்பு அமையும். பெரிய அளவில் செட்டில் ஆகிடலாம். அதுமாரி உங்களோட உத்தியோகமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பயணங்கள் உத்தியோக ரீதியாக செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த பயணங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கறதா இருக்கும். போகிற இடத்துல நல்ல தங்கும் வசதி கிடைக்கும். 10 ரூபா சம்பளம் கூடுதலாக கிடைக்கும். ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்துங்க. அதுமாரி கல்வி படிப்பே நிறுத்திடலான்னு நினச்ச மாணவர்களுக்கு கூட கல்வியில் ஒரு நாட்டம் வரும். சரி போய் நம்ம நல்லா படிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இதனால் இதை பயன்படுத்திக்கங்க. குடும்ப உறவுகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிரும். அடகு போன நகைகள்லாம் ஒன்று ஒன்றா திருப்பி உங்ககிட்ட வரும். மார்கழி மாதம் 13ஆம் தேதி மாலை 6:37 மணிலேருந்து மார்கழி மாதம் 15ஆம் தேதி பின்னிரவு மறுநாள் காலை 5:42 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படிங்கிறதால இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாதீங்க. இறை வழிபாடு அப்படிங்கிறத செய்யுங்க. சனி பகவான் உங்களோட ராசியை விட்டு விலகிறாரு அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய மன சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். அப்போ இந்த சனி பயிற்சிக்கு அன்று மார்கழி 4ஆம் தேதி நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி எள் சாதத்தை நைவேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னம் விட்டுட்டு ஒரு 9 மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இதை செஞ்சிட்டாலே உங்களோட வாழ்க்கையோட வெற்றிக்கான நேரம் வந்துருச்சு. தனுசு ராசிக்காரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.